படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தா வாயேஜர் 1 அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை தான் வந்து காமிக்கிறாங்க. 1977ல இது மூன் கிட்ட இப்போ போய்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ 1979 இந்த பீரியட்ல இது ஜூபிட்டர் அந்த இடத்துக்கிட்ட வந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட எரிமலை அந்த மாதிரி தான், ஃபுல்லா வால்கனோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அங்கிருந்து 1980ஸ்ல இவங்க சர்டன் அந்த பிளானட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படியே இவங்க ஒவ்வொரு கிரகமா சுத்தி இப்போ கடைசியா 2012ல மொத்த சோலார் சிஸ்டத்தையும் முடிச்சுட்டு அவங்க ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸுக்கு வந்து வந்துடுறாங்க. மாதிரி விண்வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த ப்ராபை வச்சு அவங்க வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இதே டைம்ல இப்போ பூமியில காமிக்கிறாங்க. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அங்க வந்து ஒரு சின்ன வார் போய்கிட்டு இருக்கு. அதனால எல்லாருக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வேற பின்னாடில இருந்து வந்து இவங்களை சர்ப்ரைஸ் பண்ண, ஆனா இவங்க சாதாரணமான வீரர்கள் இல்ல, அதனால எல்லாத்தையும் போட்டுன்னு சுட்டு தள்ளுறாங்க. சரி அவ்வளவுதானோ அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள ஏகப்பட்ட இது மாதிரி எனிமீஸ் வந்து வந்துட்டே தான் இருக்காங்க. இவங்களும் வந்து கொஞ்சம் கூட சோர்ந்து போகல. எல்லாரையும் கரெக்டா வந்து பொசிஷன்ல நிக்க வச்சுட்டு இவங்களோட அந்த சண்டை வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. பில்டிங்குள்ள வந்திருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையும் அவங்க போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா இப்ப தெருவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்கேயும் ஏகப்பட்ட எனிமீஸ் இதே மாதிரி தான் இருக்காங்க. எல்லாத்தையும் இவங்க வந்து பாக்குற எல்லாத்தையும் ஓரளவுக்கு போட்டு தள்ளுறாங்க. எத்தனை பேர் என்னன்றதெல்லாம் கணக்கே இல்லை. எதிரியா இருந்தா போட்டு தள்ள வேண்டியதான் அப்படின்னு கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் சரவுண்ட் பண்ணி கொள்றாங்க. ஓரளவுக்கு இங்க பார்த்த எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டோன்னு வெளியில போனா அங்க இன்னொரு டீம் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து ஷூட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு சோல்ஜருக்கு அடிபட்டுருது. அவரை ரோடி அப்படிங்கிறவர் தான் வந்து கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது கூட இவங்களுக்குள்ள சுட்டுக்கிறத நிறுத்தவே இல்லை. ஓரளவுக்கு சோல்ஜர்ஸ் இவங்களை கவர் பண்ண அந்த சான்ஸை வச்சு இவங்க வந்துடுறாங்க. இருந்தாலும் இப்ப ரோடி அவனை காப்பாத்திக்கிறதுக்காகவாவது இவனை பின்தொடர்ந்துகிட்டே வர சோல்ஜர்ஸை சுட்டாகணும். அதனால அங்க இருக்கிற சோல்ஜரை இவன் காப்பாத்திட்டு வந்தால அவனை வந்து அங்கேயே படுக்க வச்சுட்டு சரி அவனுங்களை ஷூட் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சுட்டுட்டு பார்த்தா அதுக்குள்ள ஆனா அந்த சோல்ஜர் வந்து இறந்தே போயிட்டாரு. இவரால் காப்பாற்ற முடியல. கடுப்பான இவங்க எல்லாரும் சரி ஏதாவது டீம் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால சமாளிக்க முடியல. ஹெல்ப் கேட்க திடீர்னு பார்த்தா அங்க மேல வந்து ஃபுல்லா எல்லாமே இருட்டாயிருது. சிவப்பு கலர்ல ஏதோ லைட் எரியுது. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்பு அது அங்க வந்து தரையிறங்கி இருக்குது. என்னடா இது ரொம்ப வினோதமா இருக்கே பாக்குறதுக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து ஒரே ஒரு லைட்டு தான் வெளியில வரும். அப்படி வந்து அங்க விழுந்ததுல அங்க இருக்கிற மொத்த எதிரி டீமையும் அது வந்து காலி பண்ணிடுது. வாவ் செமையா இருக்கேது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இருக்க. இப்ப அந்த ரெட் கலரா எரிஞ்சிட்டு இருந்த லைட்டு திடீர்னு வெள்ளை கலர்ல மாறி அங்க இருக்கிற வோல்டேஜ் மூலயமா அது பவரை வந்து ஏத்திக்குது. நடக்கும்போது பாருங்களேன், நல்லா மின்னல் வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு செம்ம வெளிச்சம். அதுல பார்த்தா திடீர்னு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அதுல வந்து இழுக்கப்படுறாங்க. நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா இது ஒரு ஏலியனோட ஸ்பேஸ் ஷிப்பு. இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அதுங்க வந்து கடத்தி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுதுங்க. இது மூலியமா இவங்களுக்கு இப்போ ஏகப்பட்ட மெமரிஸ் இதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் இங்க மயக்கமாகறதுக்கு முன்னாடி நடந்த சண்டை, இது மாதிரி ஏகப்பட்ட மெமரிஸ் வந்து கிளாஷ் மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. ஏலியன்ஸ் அதுங்களோட மிஷனை வச்சு இவங்களை இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்குதுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பார்த்தா அது எல்லாமே உடஞ்சு இவங்க வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. என்னடா இது எங்க இருக்கோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு அவங்களுக்கு வந்து ஃபுல்லா வாமிட்டா வேற வருது. அது எல்லாமே பாக்குறதுக்கு ஏதோ பிசின் மாதிரி இருக்கு. என்ன கருமண்டா இது அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்க இவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தவன் இது ஒன்றும் இல்லை பிசின் தான், இது ஒன்றும் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இதை பத்தி உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்க அவனுக்கே அது எப்படி தெரியும் என்னங்கிறது புரியல. சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இங்கிருந்து முதல்ல நம்ம வெளில போகணும். எப்படி இந்த இடத்துக்கு வந்தா யாரு நம்மளை கடத்தினா என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஒன்று இந்த ரஷ்யா இல்லைன்னா அந்த சைனாவா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு பெரிய போர்டு இருக்குது. என்னடா இது நம்மளோட லாங்குவேஜ் மாதிரியே இல்லையே, என்ன கருமம் இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இதுல ஒருத்தவன் இதுல நம்மளோட பேரும் நம்ம எந்தெந்த யூனிட்ல வேலை பார்க்குறோம் என்னங்கிற டீட்டெயில்ஸும் இருக்குன்றத கரெக்டா படிச்சு சொல்றான். ஆனா உனக்கு எப்பறம் இது தெரியும்னு கேட்க எனக்கே அது தெரியலடா, எனக்கே வினோதமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. இவங்களோட துப்பாக்கி அது எல்லாமே வந்து இவங்க கிட்ட இல்ல. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் அவங்க துப்பாக்கியை வச்சுதான் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்புறமா என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியல. சரி ஓகே எதுவா இருந்தா என்ன, இந்த இடத்துல இருந்து நம்ம சீக்கிரமா வெளியே போய் ஆகணும், நம்மளை கடத்தவனுங்க வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து வெளியில போறதுக்கு பாக்குறாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு டோர் இருக்கு. சரி இந்த டோர் ஓபன் பண்றதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணா ஓப்பன் ஆயிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தவன் பிரஸ் பண்ண ஆனா ஓப்பனே ஆகல. சரி நம்மளே இதை திறந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை எப்படியோ ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனா அடுத்து இதே மாதிரி இன்னொரு டோர் ஒன்று இருக்கு. அதுவும் இது ஈஸியாலாம் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஃபுல்லா அதுல ஏதோ வந்து பயங்கரமான பாதுகாப்போட இருக்கு. என்னடா பண்றது இப்ப அப்படின்னு பார்க்கல அந்த வென்டிலேட்டர் இருக்கும்ல மேல அது மூலியமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு.
இன்னும் போக அங்க ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அந்த பக்கம்லாம் இருட்டா இருக்கு வேற. இவனுக்கு எங்க வெளிச்சம் தெரியுதோ அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி இவன் அடுத்து ஒரு ரூமுக்கு வந்துடுறான். இதனால சரி ஓகே அங்கிருந்து வேற ரூமுக்காவது வர முடிஞ்சதே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனோட மற்ற டீமுக்கும் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ண அங்க இருக்கிற எல்லாரும் இவனை ஃபாலோ பண்ணி இந்த ரூமுக்கு அவங்களும் வராங்க. ரூமுக்கு வந்தோடனே இங்க இருக்கிற அந்த வினோதமான மார்க்ஸ் இதெல்லாம் பாக்குறாங்க. என்னடா இதெல்லாம் ரொம்ப வினோதமா இருக்குதே. யாரும் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கும் போறதுக்கும் ரொம்ப போராடி இருப்பாங்களோ. இது ஏதோ பாக்குறதுக்கே ஒரு மேஸ் மாதிரி இருக்கு. நம்ம எங்க கொண்டு பிடிச்சி போட்டிருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு இவங்களுக்குள்ள பேச, அப்ப அதுல ஒருத்தவன் நம்ம ஏதோ ஒரு அண்டர் வாட்டர் பிரிசன்ல இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி வாங்கடா அடுத்ததுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அடுத்த காரிடாருக்கு போறாங்க. அப்படி போய் பார்த்தா அங்க இருக்கிற ஃப்ளோர்ல ஃபுல்லா ஒரே ரத்தக்கரையா இருக்குது. என்னடா இது ஏதோ ரத்தக்கரையா இருக்கு, ஏதோ பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. போகும்போது தான் அங்கே இருக்கிற கிளாம்ப் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது இங்கே பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பவர் இல்லை, இந்த இடமே அழிய போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம கூட இது மாதிரி ரிலீஸ் ஆகிருந்திருக்கோம். மிஷின் ஏதோ கோளாறாயிருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி எப்படியோ நீங்கள் சீக்கிரமாக இந்த இடம் அழியறதுக்குள்ள நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அடுத்ததுக்கு ஒரு இதுக்கு போகிறாங்க பிளேஸ்க்கு. அந்த ரூம்ல பார்த்தா ஒரே புகை மூட்டமா இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரியாம போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தவனோட மேல ஏதோ ஒரு துளி விழுகுது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா ரத்த துளி. மேல பார்த்தா தலையே இல்லாம ஏகப்பட்ட பாடிஸ் அது எல்லாமே தலைக்கில தூங்கிக்கிட்டு இருக்குது. அட கடவுளே, நம்மளும் மாட்டினா இப்படிதான் கொள்ளுவாங்க போல. சரி வாங்க சேஃப்டியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம்ல ஒரு லீடர் இருக்காரு. அவர் ஒரு 2 பேரை கூட்டிக்கிட்டு முன்னாடி போறாரு. அப்ப பார்த்தா அங்க ஒரு வினோதமான டேபிள், அந்த இடத்துலயும் ஒரு பாடி தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்ப அங்க ஒரு பொண்ணி அவங்க பாக்குறாங்க. அவ உயிரோட தான் இருக்கா. நீ யார்மா நீ அப்படின்னு கேட்க, இவ ஏதோ ஒரு பாஷையில பேசுறா. இவ பேசுற பாஷை அவங்களுக்கு புரியல. எப்படியோ இவ்வளவு நம்மள மாதிரி மாட்டிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அவளை அங்கிருந்து விடுதலை பண்றாங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு மான்ஸ்டர் வருது. இதுதான் அந்த ஏலியன். அந்த இடத்துக்கு வந்ததுமே அந்த லீடருக்கு கவர் பண்ணி வந்தாங்கல்ல 2 பேரும், அதுல ஒருத்தனை அது போட்டு தள்ளுது. அதுக்கப்புறம் என்ன அங்க இருக்கிற எல்லாரையும் அது துவம்சம் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க கிட்ட இருக்கிற கண்ணெல்லாம் வச்சு அதை போட முடியல. அங்க ஒரு வினோதமான கன் இருக்கிறத ரூடி பாக்குறான். சரி அதை எடுத்துக்கிட்டு இதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் கூட அந்த ஏலியனை அவ்வளோ ஈஸியா தோக்கடிக்க முடியல. 3 பேர் சேர்ந்து தான் இதை அட்டாக் பண்ண வருவாங்க. அவங்க 3 பேரும் அட்டாக் பண்ணியும் அதுக்கு எதுவும் ஆகாது. அது ஒரே தள்ளுதான் தள்ளும். இவங்க 3 பேருமே போயிட்டு கீழே விழுந்துருவானுங்க. இப்போ இந்த லீடர் அவர் இதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. அதுக்கு செம காண்டாயிருது போல. அதனால அவரோட துப்பாக்கியை வாங்கி கீழே போட்டுட்டு என்னையே வாணி அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தூக்கி வீசும் பாருங்க, போய் அவர் தோப்புன்னு கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் நாங்க இருக்கிறவங்களை திருப்பி ஷூட் பண்ண வர ஒருத்தவங்க கிட்ட அந்த வினோதமான லேசர் கன் இருக்கும். அதை ரூடி கிட்ட கொடுக்க அந்த லேசர் கன்னை ஆக்டிவேட் பண்ணி இந்த ஏலியனை எப்படியோ அவன் ஷூட் பண்ணிடுறான். அப்படி ஷூட் பண்ணதுல அது கீழே விழுந்துருது. எப்பா நம்ம ஒன்றை கொண்டுட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிட்ட போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அது இன்னும் முழுசா சாகல. அது பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்குது. வழியில துடிக்கும்ல அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போய் நின்றுகிட்டு இருக்க. நல்ல வேலையா அந்த டைம்ல அந்த பொண்ணு இருக்கால, அவ தான் அந்த ஏலியனை போட்டுன்னு நெத்தி பொட்டுலயே சுட்டு கொள்றா. எப்படியோ இதோட கதை முடிஞ்சிருச்சு, வாங்க சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாஷையில சொல்ல இவன் என்ன பேசுறா எது பேசுறான்னு அங்க இருக்கிற யாருக்குமே புரியல. என்னப்பா இந்த பொண்ணு பேசுது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இவங்களோட லீடர் இருக்கான்ல, அவனுக்கு மட்டும் இந்த பொண்ணு என்ன பேசுறா அப்படிங்கிற பாஷை புரிஞ்சிருக்கு. அட நம்ம பாஷை இந்த பிள்ளைக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அவளே ஷாக்கிங்ல பாக்குறா. சர்ப்ரைஸா இப்ப இவங்க கிட்ட இன்னும் சில ஏலியன்ஸ் வேற வந்துருது. அது ஒண்ணு மட்டும் இல்ல, ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வேற. இவங்க எல்லாரும் ஷூட் பண்ணிக்கிட்டே அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. ஏன்னா இதுங்க கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். அதுங்களும் லேசர் கன் வச்சிருக்கு. இப்படி ஷூட் பண்ணல அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அடிபட்டுருது. அதனால அவ கீழே விழுந்துடுறா. எப்படியோ இவங்க எல்லாரும் கவர் பண்ணி அந்த ஏலியன்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த காரிடோருக்கு போயிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த டோர் கிட்ட போயிட்டாங்க. அப்பதான் அந்த பொண்ணு பாக்குறா இது ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு. சரி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவன் என்ன பண்றானா, எப்படியோ அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணி அங்க ஒரு கத்தியையும் சொருகி வைக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி இது ஜாம் ஆயிரும். அப்படி ஜாம் ஆனா ஈஸியா அதுங்களால ஓப்பன் பண்ண முடியாது. அந்த டைம்ல நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு. இவங்க கிட்ட அவ்வளோ டைம் கிடையாது. ஸோ அதில் ஒருத்தவன் இந்த மொட்டை மண்டையனை அனுப்பி வேற ஏதாவது வழி இருக்கான்னு போய் பாடுறா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். இதுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படினாலும் இந்த டோரை உடச்சிக்கிட்டு உள்ள வந்துருவோன்னு. அதனால இவனுங்களும் ஐயோ இது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது போலயே, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க. இங்க ஒருத்தன் வழி பார்க்க போயிருப்பான்ல, அவன் ஒரு சின்ன ஹோல் இருக்கிறத பாக்குறான். அதுல நிறைய கேபிள்ஸா இருக்கு. இது மூலியமா ஏறி இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிறான். இதை டீம்மேட்ஸ்க்கு சொல்ல அதுல ஒரு மீசக்காரன் அவன் நீங்களா போங்கடா நாங்க பாத்துக்கிறேன், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க அதுக்குள்ள எஸ்கேப் ஆகுங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். இப்போ அந்த கத்தி எடுத்துருதுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த டோர் ஓப்பன் ஆக ஒரு ஏலியன் உள்ள வர பாக்குது. இவன் ஷூட் பண்ணிடுறான்.
ஒரு ஏலியனை ஷூட் பண்ணதுனால திருப்பி அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிருது. இப்போ மறுபடியும் அந்த டோர் வந்து கண்டிப்பா ஓப்பன் ஆகும். ஏன்னா இதுங்க எத்தனை ஏலியன்ஸ் இருக்கு சேர்ந்து எல்லாத்தையும் அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வருதுங்க. உள்ள வந்து பார்க்கும்போது இவனும் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணிக்கிட்டே அந்த ஹோல் வழியா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிள பிடிச்சி மேல வரைக்கும் ஏறிட்டான். ஆனா இந்த ஏலியன்ஸ் விடுமா, அதுங்களும் பின்னாடியே தான் வந்துருச்சு. அதனால அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகுதுங்க. இதுக்கு முன்னாடி இவங்க டீம்ல ஒருத்தன் காலி, இப்ப இன்னொருத்தனும் காலி. ஐயோ நம்மளாவது சீக்கிரம் தப்பிக்கணும் அப்படின்னு இவங்க ஓடிக்கிட்டு இருக்க பின்னாடியே அந்த ஏலியன்ஸ் வருது. இப்ப அந்த மொட்டை மண்டக்காரன் அதுல ஒரு ஏலியனை பயங்கரமா சுட்டா அந்த இடத்துல வந்து கொல்றான். அதுக்கப்புறம் என்ன, அங்கிருந்து இவங்களுக்கு வந்து எப்படியோ வழி கிடைச்சிருது. ஒரு மெட்டாலிக் இதெல்லாம் வச்சு பிரிக்ஸை வச்சு அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. எப்படியோ அதெல்லாம் தகர்த்துக்கிட்டே இவங்க வந்து அங்கிருந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க டீம்மேட்ஸை இழக்கிறத நினைச்சு அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுலயும் இந்த தாடிக்காரன் இது எல்லாமே இந்த பாலா போன ஏலியன்ஸ்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். தாடிக்காரன் கட்டுறதை பார்த்துட்டு அவர் லீடர் வந்து, ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாயிரு, நம்ம பொறுமையா இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த லேசர் கன் எப்படி நீ ஆக்டிவேட் பண்ண அப்படின்னு அந்த ரூடி கிட்ட கேட்குறான். எனக்கே தெரியல எப்படி ஆக்டிவேட் பண்ண என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். யாருக்குமே இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியல. இப்ப இந்த பொண்ணோட காலில் அடிபட்டிருக்கோம்ல, அதுக்கு வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவளோட பாஷையில் அவ சொல்லிட்டு இருக்க. இதை இந்த லீடர் வந்து அவங்க எல்லாத்துக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும்ட்டு இவங்களோட லீடர் இங்க நம்ம எப்படி வந்தோம் என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்கல. நீங்க எல்லாரும் ஸ்லீப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த இடம் ஒரு ஸ்பேஸ்ஷிப், அதுவும் இந்த மான்ஸ்டர்ஸா சுத்திட்டு இருக்குதுங்களே அதுங்களாம் ஏலியன்ஸ், அதுங்களோட ஸ்பேஸ்ஷிப்ல தான் இப்ப நீங்க எல்லாரும் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. மட்டும் இல்ல, இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க பேசுற பாஷை அதுவும் எனக்கு தெரியும். இவ்வளவு நேரம் நான் சும்மா தான் உங்களை ஓட்டிட்டு இருந்தேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, எனது என்னதாண்டா நடந்துட்டு இருக்கு, ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடிக்காரன் மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். இன்னொருத்தன் தான் வந்துட்டு, டேய் ஒழுங்கு மருதியா நீ இப்ப அமைதியா இருக்க போறியா இல்லையா, அவனை இல்லைன்னா அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், அமைதியார் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு, சரி வாங்க நம்ம இங்க இருந்து போலாம், இங்க நின்றுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து அவங்க அடுத்த காரிடாருக்கு வந்து போறாங்க. ஒரு பக்கம் இந்த ஏலியன்ஸ் கடைசியா ஒருத்தனை பிடிச்சிச்சுங்கல்ல, அவனோட மெமரிஸ் எல்லாத்தையும் இதுங்களோட டிவைஸோட செக் பண்ணி கனெக்ட் பண்ணி இவனுங்க அடுத்து என்னென்னலாம் பிளான் பண்றானுங்க, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதுங்க இப்போ தெரிஞ்சுக்குதுங்க. இது மூலியமா ஒரு டோர் கிட்ட வந்துட்டு இதுங்க கிட்ட ஒரு ஸ்பெஷலான டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸை இதுங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுறதுங்க. இது மூலியமா அவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துக்குள்ள வந்தாங்கன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். கட் பண்ணி இந்த பொண்ணு இவங்க டீமை காமிக்கிறாங்க. இவ இருந்துட்டு இந்த ஏலியன்ஸுக்கு ஒரு தலைவன் இருக்கான், அவனோட மூஞ்சில ஒரு தழும்பு இருக்கும், அவன் ரொம்பவே பயங்கரவாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்ம எஸ்கேப் ஆகுறதும் அவ்வளோ ஈஸியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே அங்கங்கே செவுத்துல இந்த மாதிரி மோஷன் சென்சார்ஸ் வந்து இருக்கும். இந்த சென்சார் மூலியமா யாராவது மனுஷங்க வராங்க இல்லை ஏதோ ஒன்று அதுங்களுக்கு இற வருது அப்படின்னா கரெக்டாக அது தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அடுத்து ஒரு காரிடாருக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய பிரிட்ஜ் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பல்ப்ஸ் லைட் வந்து எரியிற மாதிரி இருக்கு. என்ன இத்தனை பல்ப் வச்சுட்டு இதுங்க என்னடா பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது அதெல்லாம் வெறும் பல்ப் இல்லை, அது ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கு. அந்த கேப்சூலுக்குள்ள ஆயிரக்கணக்கான மனுஷங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பொண்ணு இவங்க தான் ஸ்லீப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கடவுளே, இவ்வளோ மனுஷங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு இதுங்க என்னதான் செய்ய போதுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவளோட காயத்துக்கு வந்து மருந்து மாத்தி போடணும் திருப்பி. இந்த லீடர் அதை பண்ணும்போது இவரோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துன்றத பத்தி பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு சோல்ஜர் தானே, வார்ல என்னென்னலாம் பண்ணாரு, அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு இவர் வந்து ஒரு டிவோர்ஸ் அப்பா, அதனால அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இங்க ரெண்டு பேரும் இவனுங்க பாதுகாத்துட்டு இருப்பானுங்க. அதுல இந்த தாடிக்காரன், இந்த ஏலியன்ஸ் எல்லாம் சாதாரணமானதா இல்ல, இதுங்கெல்லாம் ஏதோ சாத்தானுங்க மாதிரி இருக்கு, இதுங்களெல்லாம் மாந்திரிகம் வச்சு மந்திரிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ் இருக்கு. என்னடா இது இவ்வளோ கண்டெய்னர்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே இந்த ஏலியன்ஸ் எல்லாம் பூமியில இருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்குதுங்க, எதுக்காக இதெல்லாம் இது பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது ஆடி இருந்துட்டு இது நிச்சயமா வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்றதுக்கான ஒரு இதா இருக்காது. ஏன்னா நம்ம தாக்கணும்னா அதுங்க ஈஸியா தாக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு நம்மளை வச்சு பிளான் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இதெல்லாம் லீடர் கேட்கற மாதிரி இல்ல, எதுவா இருந்தாலும் சரி அதுங்க நமக்கு எதிரிங்க, நம்ம அதுங்களை துவம்சம் பண்றோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் பிளான போடுறாங்க. அப்புறம் என்ன, அதுங்களுக்கான ட்ராப்பை நான் ஃபிக்ஸ் பண்றேன், அதுங்களை நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ஒருத்தவன் அந்த காரிடாருக்கு ஆப்போசிட்ல வந்து போறான். அதுவும் அவன் பாட்டு பாடிக்கிட்டே போங்க, இவனோட பாட்டு சத்தம் இந்த ஏலியன்ஸோட காதுல வந்து விழுந்துருது. அவனை பாட்டாடா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க எல்லாரும் இப்ப இந்த இடத்துக்குள்ள வர, இவனும் வந்து ஆசராம அவன் கிட்டதான் கன் இருக்குமே அதை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் இவன் ஒரு ஆளு தான், இது வந்து இதுங்களுக்கான ட்ராப் தானே. ஸோ அவன் வந்து அந்த காரிடோருக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். அதுங்களும் ஓடிக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவனை ஷூட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. பிளான் பண்ணபடி இதுங்க எல்லாத்தையும் இவங்களோட இடத்துக்குள்ள வர வைக்கணும். அதனால எப்படியோ வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறான். டெட் வந்ததுக்கு அப்புறமா இவன் பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். நெத்தி போட்டுல அங்க இருக்கிற ஏலியன்ஸை ஒன்னு ஒன்னா சுட்டுத்தல்ல. இவங்களோட டீம் மொத்தமும் அந்த இடத்துல தானே இருக்கு. ஸோ இங்க வந்த ஒரு டீம் ஏலியன் டீமை வந்து இவங்க எல்லாரும் சரமாரியா சுட்டு தள்ளுறாங்க.
இதுங்களுக்கு இந்த மாதிரி குறி வச்சது ரொம்பவே நல்லதா போச்சு. ரொம்ப ஈஸியா இதுங்கள போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு இவங்க பேசி வாய மூடல. அதுக்குள்ள இவங்களுக்கு பின்னாடி பார்த்தா இன்னொரு குரூப் ஆஃப் ஏலியன்ஸ் அங்க வந்துகிட்டு இருக்குது. ஐயோ, அடுத்த குரூப்பா? சரி, ஓகே, நம்ம ஒரு ஆட்டத்தை ஆடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கண் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. ஆனா இந்த டைம் இந்த ஏலியன்ஸ் பயங்கரமா வந்திருக்குதுங்க. ஏன்னா ஒரு டைம் தான் நாங்க ஏமாறுவோம், நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி செம மாசா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஷீல்டோட இதுங்க உள்ள வருதுங்க. இந்த ஷீல்டை வச்சு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால ஐயோ, இதுக்கப்புறம் வர வழி இல்லை, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எதையாவது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு எல்லாரும் ஓடிட்டு இருக்க இந்த ஏலியன்ஸ் இவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து ஓரளவுக்கு ஷூட் பண்ணி சமாளிக்கிறாங்க. பட் இவங்க டீம்ல இன்னொருத்தனையும் அந்த ஏலியன் வந்து சுற்றுது. இதனால அவன் அந்த இடத்துல இறந்தும் போறான். இதை பார்த்து இவங்களோட டீம் மெம்பர்ஸ் செம்ம கடுப்பாகி அங்க இருக்கிற ஒரு ஏலியனை நெத்தி பொட்டிலே வந்து சுடுறான். இருந்தாலும் இவங்க கிட்ட டைம் இல்லை இவ்வளோ ஏலியன்ஸ் கிட்ட வந்து மோதி சமாளிக்க. ஸோ இங்கே இன்னும் 4 பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. எப்படியாவது நம்ம காரிடோருக்கு போயிடலாம்னா அடுத்த காரிடோருக்கு போயிட்டு அந்த ஏலியன்ஸ் உள்ள வரதுக்குள்ளார இவங்க எப்படியோ ஷூட் பண்ணி அந்த டோரையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணதுமே எப்பா கொஞ்சமாவது தப்பிச்சுமே அப்படின்னு பார்த்தா மூச்சு விடுறது கூட இவங்களுக்கு டைம் இல்லை. இந்த பக்கத்துல இருந்து இன்னொரு குரூப் ஆஃப் ஏலியன்ஸ் வந்துருது. பாவீங்களா, எத்தனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்களால ஓரளவுக்கு வந்து இப்போ சமாளிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஓட்டை மாதிரி இருக்கு. அதுல ஏறி பார்த்தா அது வந்து ஒரு டனல். அது வழியா இவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஃபுல்லா எலும்பு கூடு, ஒரே ஸ்மெல், இந்த மாதிரி தான் இருக்கு. ஐயோ, என்ன மாதிரியான இடம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அந்த இடத்துல ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. ஒருத்தன் நடனா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த லீடர் தான், டேய் ஒழுங்கா வாயை மூடுறா, ஏன்டா அப்படி கத்தி தொலைறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமைதிப்படுத்துறாரு. பேசிக்கிட்டு இருக்க ரூமுக்கு மேல ஏதோ ஒரு பொம்பளை இருக்குது. யாரா இது அப்படின்னு எல்லாரும் பயந்து போய் பார்த்தா இந்த பொண்ணு பார்த்துட்டு மட்டும் அந்த பொம்பளைய பார்த்து சந்தோஷப்படுறா. ஏன்னா இந்த பொண்ணோட அம்மாவே இவங்க தான். உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இப்போ இங்க இருந்து அவங்க மேல வரணும், அதுக்காக ஒரு ரோப்பு கொடுத்து ஹெல்ப் பண்ணி எப்படியோ மேல எல்லாத்தையும் தூக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவை பார்த்ததுல திருப்பி ரொம்பவே சந்தோஷம். 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் மேல வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது இவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு ரஷ்யன் சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நமக்கு பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, வாங்க இங்க இருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க இருந்ததுல பயங்கரமா ட்ரெயின் ஆயிருப்பாங்க போல இருக்கு. அங்கங்க அந்த மோஷன் சென்சார்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் படாம எப்படியோ இவங்க அதை அவாய்ட் பண்ணி ரொம்பவே அழகா அங்கிருந்து வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்ல தான் இவங்க இவ்வளவு நாளா இருந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட ரூம்னு சொல்லலாம். இந்த ரூமுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட டிராயிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இங்க இருந்து நீங்க எப்படி தப்பிச்சீங்க அப்படின்னு இந்த பொம்பளை கேட்கும் போதுதான் இவர் சொல்றாரு லீடரு, ஐயோ அதுவா, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எப்படி தப்பிச்சோன்றத பத்தி சொல்ல, நல்ல வேலை இந்த சிஸ்டம் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனாலதான் நீங்க எப்படியோ தப்பிச்சிருந்திருக்கீங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுங்க கடத்தும் போது எப்படி என்ன என்ன நேரம் அதெல்லாம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நான் இந்த இடத்துக்கு வந்து எப்படியும் ஒரு 20-30 வருஷத்துக்கு மேலேயாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, என்னது 20-30 வருஷமா? அப்படின்னா இந்த பொண்ணை இங்கதான் பிறந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி அவங்க அப்பதான் அதை புரிஞ்சுக்கிறாங்க. பார்த்துட்டு இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்களும் இத்தனை வருஷங்களா இங்கதான் இருக்கிறாங்கன்னு. இதோட கஷ்டங்கள்லாம் எனக்கு புரியுது. ஆக்சுவலா இதுங்க நம்ம மேல படை எடுத்து வந்திருக்குதுங்க. படத்தோட ஆரம்பத்தில் 2012 அந்த ஸ்பேஸ் ப்ராப் அப்படின்ற ஒன்று எல்லா சோலார் சிஸ்டத்தையும் சுற்றிட்டு கடைசியாக ஸ்பேஸுக்கு போணுச்சுல, அதில் வந்துட்டு ஒரு மேப் இருந்திருக்கு. என்ன மாதிரியான மேப்னா, பூமிக்கு நல்லா பழகக்கூடிய ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஏலியன்ஸை இன்வைட் பண்ணுறதுக்கான ஒரு மேப் தான். ஆனால் அது எப்படியோ இந்த ஈவில் கிரியேச்சர்ஸ்க்கு கிடைச்சிருச்சு. அதை வச்சு தான் இதுங்க இந்த மாதிரி வந்து நம்ம மேலே படையெடுத்து வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸ்லாம் யாரோ அவங்களெல்லாம் கிட்னாப் பண்ணி இதுங்க கிட்ட வச்சிருக்க ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் மூலியமா கனெக்ட் பண்ணி நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையுமே, நம்ம யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே அதுங்க வந்து தெரிஞ்சுக்கிச்சுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் நீங்கள் வருஷ கணக்கில் வந்து இந்த மாதிரி ஃப்ரோஸ் பண்ணி அப்படியே வந்து இருந்தீங்க. அது கூடவே உங்களுக்கு அப்பப்போ வந்து நிறைய இல்யூஷன்ஸ், நிறைய சிந்தனைகள்லாம் தோணியிருக்கும். அது எல்லாமே இதுங்க பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால தான். இது மூலியமா நமக்குள்ள இருக்கிற மனிதனையும் எப்படி உருவானது என்ன எல்லா டீட்டெயில்ஸையும் அதுங்க தெரிஞ்சுக்கிச்சுங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் அதுங்களுக்கு இந்த உலகத்தை அழிக்கிறது ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு. நொடி பொழுதுல இந்த உலகத்தை மொத்தமாக அதுங்க வந்து அழிச்சிருச்சுங்க. மட்டும் இல்லாமல் உங்களெல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிச்சிங்கல்ல, அது மூலியமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும். இதனால தான் உங்களுக்கு உங்களையே அறியாமல் எப்படி இதை ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி இதை பண்ணுறோம், இது என்ன அப்படிங்கிற மாதிரி சில லாங்குவேஜஸ் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இதெல்லாம் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த ஸ்பேஸ்ஷிப்பை நம்ம எப்படியாவது வந்து அழிச்சாகணும். ஏன்னா இது மூலியமாக இதுங்களோட பிளானட்டுக்கு மட்டும் இது போணுச்சுன்னா மொத்த ஏலியன்ஸையும் கூட்டிகிட்டு வந்துடும். அப்புறம் நம்மளோட கதை எல்லாமே காலி அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. தடுக்கிறதுக்காக தான் இவளோட அப்பா ஒரு ரியாக்டரை உருவாக்கி எப்படியாவது இதை வந்து செயலிழக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாரு.
நான் அந்த விஷயங்களை யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் இப்போ எனக்கு வேற வழி கிடையாது. நம்மக்கிட்ட ரொம்ப நேரமும் இல்ல. இப்ப என்னோட டீம் மொத்தமும் அந்த ரியாக்டரை சரி பண்ண போறதுல எல்லாருமே இறந்துட்டாங்க. எனக்கும் இப்போ ஒரு சோல்ஜர் டீம் தேவை. ஸோ நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த இதுல எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைச்ச கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? இந்த ஏலியன்ஸ் தூரத்துல இருந்து வரதை என்னால கண்டுபிடிச்சிட முடியும். அதுங்க பேசிக்கிறதையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். இப்ப அதுங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை கம்யூனிகேஷன் மட்டும்தான். அதை மட்டும் அதுங்க சரி பண்ணிச்சிங்கன்னா அதுங்களோட வீட்டுங்களுக்கு, அதாவது பிளானட்டுக்கு கண்டிப்பா இதை பாஸ் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும்னு சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது ரெஸ்ட் எடுக்க. அவங்களோட ஃபேமிலிஸ், குழந்தைங்க இதெல்லாம் பத்தி தான் நினைக்கிறாங்க. எனது 30-40 வருஷமா நம்ம இங்க இருக்கோம்னா என்னோட குழந்தைக்கே அவ்வளவு வயசா இருக்குமே, அவ உயிரோட இருக்காளானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை பத்தி தான் நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஐயோ, இதுக்கப்புறம் இவங்களால வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல. ஸோ இவங்க கூட சேர்ந்து இவங்க வந்து சண்டை போடுறதுக்கு தயாராகுறாங்க. இவங்க என்ன பிளான் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல மேல வந்துட்டு ஒரு சென்டர் இருக்கு. அங்கதான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஏலியன்ஸோட குரூப்ஸ் எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட 2 டசனுக்கு மேல இங்க வந்து இருக்குதுங்க. அதுங்களை நம்ம அழிச்சிட்டா போதும். ஆனா அங்க போறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா அங்க போயிட்டாலே அதுங்க அந்த சென்சார்ஸை வச்சு நம்ம வந்துட்டோம்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் என்கிட்ட இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு. இதெல்லாம் அதுங்களோடது தான். இதை வச்சே அதுங்களை நம்ம காலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டு இப்போ அந்த மேல் இடத்துக்கு வந்து இவங்க தனித்தனியா டீமா வந்து பிரியிறாங்க வரதுக்கு. மொத்தம் 4 பேரு. இந்த லீடரோ ரோடியோ நாங்க போயிட்டு ஏலியன்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்றோம், நீங்க 2 பேரும் போயிட்டு எப்படியாவது அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை செட் பண்ணுங்கன்னா அந்த பொண்ணையும் இன்னொருத்தனையும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு இவங்களும் டீமா வந்து இப்போ பிரிறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த பொம்பளை இருக்கால, அந்த பொண்ணோட அம்மா, இவங்க இருந்துட்டு ஒரு வினோதமான டிவைஸை கொடுக்குறாங்க. அது அந்த ஏலியனோடது தான். இது மூலியமா அந்த ஷீல்டை இவங்களால வந்து வச்சு காப்பாத்திக்க முடியும். அதனால இப்ப அதை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த மெயின் டோர் கிட்ட போயிட்டு பார்த்தா அங்க இருக்கிற பால்கனில ஏலியன்ஸ் எல்லாமே வந்து பாதுகாத்துட்டு இருக்குதுங்க. ஸோ இதுங்களை பார்த்துக்கிட்டு இவங்க வந்து சரி நம்ம இந்த சென்சார்ஸை முதல்ல அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் சென்சார்ல ஒரே ரத்தக்கரையா இருக்குது. ஸோ இதோட கதை முடிஞ்சு நம்ம 2வதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இது இவங்களோட அந்த ஏலியன்ஸோட டிவைஸ்ல வந்து இவங்க வந்தது தெரிய வந்துருது. அதனால அதுங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரப்போகுதுங்க. ஸோ இதுங்க வரதுக்கு முன்னாடி எப்படியோ அந்த சென்சாரை இவனுங்க வந்து அழிச்சிடுறானுங்க. கரெக்ட் டைம்ல லீடர் எப்படியோ அந்த ஏலியனை நெத்தி பொட்டிலே வந்து சுட்டுறாரு. இந்த இடத்துல 2 பேர் தான் வந்து பாதுகாத்துட்டு இருந்திருப்பாங்க, 2 ஏலியன்ஸ். ஸோ அவங்கள போட்டு தள்ளிட்டு அடுத்த காரிடோருக்கு வந்து போறாங்க. ஒரு பக்கம் இந்த பொண்ணு அவ வந்து அங்கங்க எக்ஸ்ப்ளோசிவ் செட் பண்ற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கா. இவங்க எப்படியோ அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏலியன்ஸுக்கு இங்க இருக்கிறது வந்து தெரிய வந்துருது. அதனால அதுங்களும் உள்ள யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சு வர இவங்க கரெக்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுங்களை வந்து போட்டு தள்ளுறானுங்க. அந்த லீடரும் அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த அந்த ரோடியும் இப்படியே சுட்டுக்கிட்டே அவங்க அங்கிருந்து வேற காரிடோருக்கு போறாங்க. இவங்களை திருப்பி அதை ஷூட் பண்ண இவங்க கிட்ட தான் அந்த ஷீல்டு இருக்கே இப்போ. ஸோ அதை வச்சு அவங்க வந்து தப்பிக்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா இவங்க 2 பேர் இல்லையா. ஸோ அதனால அங்கிருந்து வேக வேகமா திருப்பி போறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒரு ஏலியனையும் சுட்டு தள்ளிட்டு தான் போறாங்க. இதுல போயிட்டு இவங்க வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சிருந்து அதுங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பார்த்தா அந்த ஏலியன்ஸோட அந்த வினோதமான டிவைஸ் அதுல வந்து வேற ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரிய வருது. அதனால இவனுங்க வேற ஏதோ பிளான் பண்றானுங்கன்னு இதுங்களோட பாதி படைய வேற ஒரு டைரக்ஷனுக்கு அதை அனுப்பி வைக்குது. வேற எங்கேயும் இல்ல, இந்த பொண்ணோட அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த மெயின் டோரு, அந்த இடத்துக்கு தான். அதுங்க வரது இவங்களுக்கும் தெரிய வந்துருது. அதனால இவங்களும் இப்ப தயாரா இருக்காங்க. இது மாதிரி ஏலியன்ஸ் உங்ககிட்ட தான் வருதுன்னு இவங்களால வந்து சொல்லவும் முடியல, ஹெல்ப்பும் பண்ண முடியல. ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட ஏலியன்ஸ் இவங்களையும் சூழ்ந்து நிக்குது. ஸோ இவங்க மட்டும் இப்ப தனியா சமாளிச்சாகணும். காரிடோர்ல இருக்கக்கூடிய லீடரும் ரோடியும் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காரிடோருக்கு அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீடர் வந்து போயிடுறான். சரி ரோடியும் வந்துருவான்னு பார்த்தா அவன் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். டே என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் லீடர் பாப்பாரு. இவன் இருந்துட்டு தனியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே அவனோட லேசர் கண்ணை வச்சுக்கிட்டு பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அதுங்க எல்லார்கிட்டயுமே வந்து ஷீல்டு இருக்கிறதுனால இவனால யாரையுமே தாக்க முடியல. லேசர் கன்ல வேற இப்போ பவர் போயிருது. இவனோட துப்பாக்கியை தான் எடுத்து அவன் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அங்க வந்த ஒரு ஏலியன் எப்படியோ அது ஒன்னதான் வந்து அவன் சுட்டு தள்ளுறான். மிச்சம் எல்லாமே ஷீல்டு வச்சிருக்கிறதுனால அந்த ஷீல்டை வச்சே அவனை தூக்கி அப்படியே கீழே போடுதுங்க. அவன் வந்து செத்துருவான் அப்படின்னு பார்த்து இது வந்து அதோட மூஞ்சியை க்ளோஸ் அப்ல பாக்குது. நீ எல்லாம் என்ன தோக்கடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஆனா அவனோட கையில நிறைய கிரனைட்ஸ் வந்து வச்சிருக்கான். அதை அப்படியே போட இந்த ஏலியன் மட்டும் இல்லாம அவனோட செத்து அவனை சுத்தி இருந்த மற்ற ஏலியன்ஸும் அந்த இடத்துல வெடிச்சு செதறதுங்க. டீம்ல இன்னொருத்தனையும் இழந்துட்டோமே அப்படின்னு இவன் ரொம்பவே ஃபீல் பண்றான். இப்ப மெயின் டோருக்கு அவன் போக போறான். இந்த இடத்துல வேற இந்த ஏலியன்ஸ் வந்துட்டு இந்த பொண்ணோட அம்மாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அவங்க ஒரு ஆள் தான் இருந்தாலும் அவங்களால ரொம்ப சமாளிக்க முடியல. இவங்க டீம் எப்படியோ வந்து இந்த இடத்துல ஒன்று சேர்ந்துடுறாங்க.
எல்லாருமே அந்த ஏலியன்ஸை சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அதனால இந்த பொண்ணோட அம்மா இந்த இடத்துல ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வந்து ஷீல்டோட உள்ள வர இதுக்கப்புறம் சமாளிக்க முடியாது. ஸோ நீங்க எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவங்களோட உயிரியை அவங்க தியாகம் பண்ண போறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஏலியன் அவங்கள அந்த இடத்துல வந்து சுட்டு கொல்லுது. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த பொண்ணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி வந்து ஃபீல் பண்றா. வேற வழி இல்லை, அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இவங்க ஒன்றும் சும்மா சாகலை. அந்த இடத்துல அவங்களும் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால அதை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ண இப்போ அந்த இடமே மொத்தமாக வந்து வெடிச்சு செதறுது. இவங்க கூட இருந்த மற்ற ஏலியன்ஸும் அந்த இடத்துல வந்து செத்து போகுதுங்க. இப்போ இவங்க எல்லாரும் இங்கேருந்து தப்பிச்சிருப்பாங்கல்ல, அங்கேருந்து இவங்க வந்துட்டு இந்த பொண்ணை வந்து எப்படியாவது பாதுகாக்கணும். அதனால ஒரு ஹேட்ச் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இவங்களை ஒளிய வச்சுட்டு நான் அந்த ஏலியன்ஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடிக்காரன் மட்டும் போகிறான். அங்கேருந்து டெட் எண்டுக்கு வந்துடுறான். இதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது. எப்படியும் அந்த ஏலியன்ஸ் இங்கே வருங்கன்னு இவனோட ஃப்ரெண்டு பாடினா அதே பாட்டை பாடிக்கிட்டு இருக்க அங்கே ஏலியன்ஸ் வர ஆரம்பிக்குது. இவனு வந்து ஒன்று ஒன்றா வந்து சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். இப்பயும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆனால் இவனும் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், ஆசை இருக்கும். அதனால அங்கே வர ஏலியன்ஸை நம்ம முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கலாம்னா அவன் கிட்ட இருக்கிற துப்பாக்கியை வச்சு சமாளிச்சுட்டு இருக்கிறான். பக்கத்துல இந்த பொண்ணை ஒரு இடத்துல ஒளிய வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு எந்த சத்தமும் இல்லைன்னு வெளில வந்தா பக்கத்துலேயே ஒரு ஏலி நின்றுக்கிட்டு இருக்குது. ஐயோன்னு அவ பாக்குறா. இன்னொரு பக்கம் இந்த லீடரு அவர் ஒரு பக்கம் தேடி பார்க்கறதுக்காக போயிருந்திருப்பாரு. அப்போ போயிட்டு பார்த்தா ஒரு செல்லு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஏகப்பட்ட மனுஷங்களை பூட்டி வச்சிருக்குதுங்க. அவங்க எல்லாரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ என்னதாண்டா நடக்குதுங்க அப்படின்னு இவன் புரியாம திரும்ப பின்னாடியே இவனுக்கு இப்போ வந்து ஒரு ஏலியன் நிக்குது. அதை ஒரே நாக் அவுட் தான், அவன் அங்கேயே வாங்கி விழுந்துடுறான். இப்போ வந்து அவரோட பொண்ணு அந்த பொண்ணு வந்து பூமியில ஜாலியா இருந்துட்டு இருக்கா. அப்ப ஏலியன் வந்து இவளை கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி அவருக்கு தோணுது. அப்படியே அவர் வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா இவரையும் ஒரு செல்லுக்குள்ள போட்டு இந்த ஏலியன்ஸ் வந்து அடைச்சு வச்சிருக்குதுங்க. இவர் மட்டும் இல்ல, அந்த பொண்ணு இருக்கால அவளையும் இந்த இடத்துல தான் போட்டு அடைச்சு வச்சிருக்குதுங்க. அவங்களும் உயிரோட இருக்காங்களான்னு தெரியல அப்படின்னு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணி பேச இந்த இடத்துக்கு இந்த ஏலியன் ஒன்று வந்து வருது. அது வந்ததுக்கு அப்புறமா இந்த லீடர் இருக்கான்ல, ஆக்சுவலாக இவனோட பேரு கெல்லி. இவனை தூக்கிக்கிட்டு மேலே கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்ன தைரியம் அப்படின்ற மாதிரி இவனை அப்படியே தரன்னு வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகுது. அந்த வினோதமான ஒரு டேபிள் இருந்ததுல அந்த டேபிள்ல இவனையும் வந்து படுக்க வைக்குது. தலைக்கெல்லாம் வந்து தொங்க விட்டுருக்குது. அதுக்கப்புறம் அதோட ஒரு ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட், ஒரு கத்தி பிளேடு மாதிரி இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு வந்து இவனோட தலையை வெட்டுறதுக்காக வருது. போச்சு நம்ம கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா கீழே அந்த தாடிக்காரன் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். நீங்க அமைதியா இருங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு லீடரை காப்பாத்துறதுக்கு அந்த ஏலியனோட நெத்தி போட்டிலே வந்து ஷூட் பண்றான். அது அந்த இடத்துல வெடிச்சு செதறி சாகுது. அப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த காரிடாருக்கு போயிட்டு அங்க அடைச்சிருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வந்து காப்பாத்தி ஆகணும். ஸோ இவங்க போற வழியில எந்தெந்த ஏலியன்ஸ்லாம் வருதோ எப்படியோ இவங்க கிட்ட இருக்கிற லேசர் கண்ணை வச்சு அது எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து மக்களை காப்பாத்துறாங்க. அதுக்குள்ளாருமே அந்த ஏலியன்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அதுங்க வேற உள்ள வர எப்படியோ இவங்க கிட்ட இருக்கிற கண்ணை வச்சு அவங்க வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல முடியல, இதுல பவரும் வேற குறையுது. அதனால இவங்களுக்கும் வேற அடிபட ஆரம்பிக்குது. இந்த மக்கள் எல்லாத்தையும் இங்க இருந்து காப்பாத்தினதுக்கு அப்புறமா இந்த காரிடோரோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாக்குறாங்க. இவங்க கிட்ட பவரும் வேற கம்மியா தான் இருக்கு, புல்லட்ஸும் கொஞ்சமா தான் இருக்கும். ஸோ இந்த டோரோட இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுங்க நிறைய வேற ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்குதுங்கள. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிரனைட்டை தூக்கி போட்டு அதுக்கப்புறமா அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. இதனால அந்த இடமே வெடிச்சு செதறுது. எப்படியோ கரெக்ட் டைமில் டோர் க்ளோஸ் ஆனதுனால இவங்களுக்கும் எதுவும் ஆகலை. எப்படியோ கரெக்ட் டைம்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வெற்றியை கொஞ்சம் கூட சந்தோஷப்பட விடலை. இந்த தாடிக்காரனோட மேலே திடீர்னு ஒரு பிளேடு வந்து பாயுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஏலியன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தலைவன் இருப்பாங்க, மூஞ்சில கூட ஒரு தழும்பு இருக்கும்னு இவ சொல்லியிருக்காளே, அந்த ஏலியன் இப்போ இங்கே வந்துடுது. இந்த பொண்ணு இருந்துட்டு அந்த ஏலியனை பார்த்துட்டு கொஞ்சம் டைவர்ட் பண்ற மாதிரி டைவர்ட் பண்ண அந்த கேப்ல நம்ம தலைவர், அதாவது இந்த இடத்துக்கு இந்த குரூப்புக்கு லீடர் இருக்கார்ல, அவர் அதோட உடம்புல இருந்து அந்த கத்தியை எடுத்து அது கூட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஏலியன் இவனை சும்மா விடுறதா இல்ல, போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணுது. இருந்தாலும் இவர் வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாரு. இப்படி சண்டை போட்டதுல அந்த ஏலியனோட வெப்பன் வேற தனியா ஒரு இடத்துல போயிட்டு மாட்டிக்குது. இதனால நம்மளால கொஞ்சமாவது சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ஆனா இது கிட்டதான் அந்த ஷீல்டு இருக்கே, அதை வச்சு அது பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குது. இந்த ஏலியனுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்குது. அந்த கேப்ல இதோட வெப்பன் வந்து தனியா போயிருக்கும்ல, அதை போய் எடுத்துருது. அதுக்கப்புறம் என்ன எடுத்துட்டு அந்த வெப்பனை வச்சு இவங்களை அட்டாக் பண்ண வர இது கரெக்டா அந்த காரிடோரோட டோர் கிட்ட வரும். நம்ம தலைவன் மாசா அந்த டோரை கரெக்டா அது கிட்ட வரும்போது க்ளோஸ் பண்றாரு. அதனால உடம்பு தனியா தலை தனியா பாதியா பிரிஞ்சிருது. அந்த இடத்துல அந்த லீடரும் இப்ப வந்து சாகுது. அவ்வளவுதான். இப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம தலைவரும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் மட்டும்தான். வந்து வெளியில போறதுக்கு ஒரு வழி இருக்கு. இருந்தாலும் அங்க போறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அங்க எதுவும் இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே மேல போயிட்டு பாக்குறாங்க. மேல போய் பார்த்தா இந்த பூமி மொத்தமாவே அழிஞ்சு மனுஷங்க வாழ்றதுக்கான இடமாவே இல்லாம மாறிடுச்சு.
பூமியை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி மனுஷங்களை கடத்தி அவங்களோட நினைவுகள்லாம் என்ன ஏது எப்படி வந்து ஈஸியா இவங்கள அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இந்த ஏலியன்ஸ் அதுங்க நினைச்ச மாதிரி இந்த பூமியை அழிச்சிருதுங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.